ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஐக்யூ ஜெட் 10 இந்த போனை பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த போன்ல வந்து பேட்டரி வந்து 7300 மில்லி ஆம்பியர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பேட்டரிக்காண்டி இந்த போனை வாங்கணும்னா கண்டிப்பா இந்த போனை வாங்கலாம். தாராளமா 2 நாள் வந்து சார்ஜ் நிற்கும். அதே மாதிரி 90 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் விவோட ஒரிஜினல் சார்ஜர் வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. இந்த பேட்டரி மட்டும் இல்ல, 7300 மில்லி ஆம்பியர் மட்டும் இல்ல, மத்த எல்லாமே வந்து எப்படி இருக்கு, என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க, என்னெல்லாம் டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க, அந்த 20,000 பட்ஜெட்டுக்கு இந்த போன் வந்து ஒருத்தா வாங்கலாமா அப்படி எல்லாமே வந்து வீடியோ வந்து நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐக்யூ ஜெட் 10 இந்த போனை பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த போன்ல வந்து உங்களுக்கு திக்னஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 7.9 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்க்கும்போது 199 கிராம் வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. 200 கிராம் கிட்ட தான் இந்த போன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போன் வந்து குவாட் கர்வ் டிஸ்பிளேயோட கொண்டு வந்திருக்காங்க. குவாட் கர்வ்னா உங்களுக்கு வந்து பிளாட்டும் கிடையாது, எஜ்ஜும் கிடையாது, குவாட் கவுட் கொடுத்துருக்காங்க. 20,000 பட்ஜெட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் அமுலேட் டிஸ்பிளே தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரெஃபரன்ஸ் ரேட்னு பாத்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 5000 நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் பிளாக்ஷிப்ல எல்லாம் வந்து 4500 நிட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இதுல வந்து 5000 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.77 இன்ச்சஸ் வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1080 x 2392 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டின்னு பாத்தீங்கன்னா பார்த்தா கூட உங்களுக்கு 382 கொடுத்துருக்காங்க பிபி டென்சிட்டி. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷன் இருக்கு. நீங்க போனை ஆஃப் பண்ணா கூட உங்களுக்கு வால் கிளாக்கு டைம் செட் பண்ணிக்கிற மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 15 கிடைச்சிருது. இந்த வருஷம் லான்ச்சர் எல்லா போன்லயுமே ஆண்ட்ராய்டு 15 தான் கொடுக்குறாங்க. 2 இயர்ஸ் வந்து மேஜர் அப்டேட் கொடுக்க சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 16 17 வரும். அது போக ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி பேஜஸ் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஃபன்டச் OS 15 வந்து விவோல யூஸ் பண்ற அதே ஃபன்டச் OS 15 தான் வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல கிடைக்குது. 2 வருஷம் இருக்கிறதுனால வந்து ஃபன்டச் 15, 16, 17 வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராசஸர்னு பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 7S Gen 3 4nm கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான். இந்த பட்ஜெட்டுக்கு கொடுக்குற ஒரு நல்ல ப்ராசஸர் தான் இந்த போனை பொறுத்த வரைக்கும். ப்ராசஸர் வந்து ஆக்டா கோர் கொடுத்துருக்காங்க. ஜிபின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரினோ 710 கொடுத்துருக்காங்க. 940 MHz வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 வேரியன்ட், 8GB 128, 8GB 256, 12GB 256. உங்களுக்கு 8GB 128 வந்து 20,000 ரூபாய் கிடைக்குது. 2000 வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி நீங்க வந்து 2000 டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு மூலியமா ஃபுல் ஸ்வைப்ல நீங்க 2000 டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எஸ்ஏஜி போனஸும் உங்களுக்கு வந்து 2000 கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க 20,000 போனை நீங்க கண்டிப்பா 2000 மைனஸ் பண்ணி 18,000 ரூபாய்க்கே வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதுல இருக்க கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு HDFC இருக்கும். அதுக்கப்புறம் வந்து SBI கிரெடிட் கார்டு இருக்கும், ஐசிசி கிரெடிட் கார்டு இருக்கும். இந்த கிரெடிட் கார்டுலாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஒரு 2000 வந்து கம்மி பண்ணி இந்த போனை வந்து வாங்கிக்கலாம். ஹை வேரியன்ட் வந்து 24,000 ரூபாய்க்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 12GB 256 512 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா 512 கொடுக்கல. ரேம் மட்டும் 12GB ஹை வேரியண்டா 24,000 ரூபாய்க்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் ஸ்பீக்கர்லாம் உங்களுக்கு இந்த போன்ல கொடுக்கல. சிங்கிள் மோனோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து ரொம்பவே வந்து மைன்யூட்டா தான் கேட்கும், நல்லா லவுடாலாம் கேட்காது. நீங்க டியூவல் ஸ்பீக்கர் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா அந்த போனை வாங்காதீங்க. இது வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் அந்த போன்ல கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் மோனோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. வாங்கும் போது கண்டிப்பா வந்து செக் பண்ணிட்டு வாங்க டியூவல் ஸ்பீக்கர். அண்ட் இந்த போன்ல வந்து டியூவல் ஸ்பீக்கர் கிடையாது. அது மாதிரி 3.1 ஜாக் இந்த போன்ல வந்து கிடையாது. 10 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து 5.2 கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல வந்து NFC வந்து கிடையாது. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் மூலியமா நீங்க வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. NFC இந்த போன்ல கொடுக்கல. USB வந்து Type C போட்டு தான் கொடுத்துருக்காங்க. 2.0 தான் கொடுத்துருக்காங்க. OTG சப்போர்ட் இந்த போன்ல இருக்கு. இந்த போனை பொறுத்தவரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சர்க்கிள் டு சர்ச் ஈஸியா நீங்க சர்ச் பண்ணி கூகுள் ஏதாவது சர்ச் பண்ணி பாத்துக்கலாம். அந்த மாதிரி கூகுள் சர்ச் சர்க்கிள் டு சர்ச் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன AI ஃபீச்சரும் இதுல வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லா போன்லயும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுலயும் AI ஃபீச்சர் எல்லாமே இருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 7300 மில்லி ஆம்பியர் வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. தாராளமா 2 நாள் வந்து சார்ஜ் நிற்கும். 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் மூலியமா நீங்க ஒரு மணி நேரத்திலேயே வந்து 0 to 100 வந்து சார்ஜ் வந்து ஃபுல் பண்ணிக்கலாம். சிலிகான் லியான் பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சார்ஜர் வந்து விவோட 90 வாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா வந்துருது. உங்களுக்கு பாக்ஸ் கண்டென்ட்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு சிலிகான் கேஸ் கொடுத்துறாங்க. சிலிகான் கேஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். நீங்க நல்ல குவாலிட்டியான கேஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சிம் இஜெக்டர், அதுக்கப்புறம் சார்ஜர் அடாப்டர், கேபிள், Type A to Type C கேபிள், குவிக் ஸ்டார்ட் கேடு எல்லாமே உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. ஐக்யூ ஜெட் 10ல 5G. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 கலர், பிளாக், சில்வர் கலர். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோங்க. எனக்கு பிளாக் கலர் தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு பிளாக் கலர் வந்து நான் கன்சல்ட் பண்றேன். கண்டிப்பா வாங்குற மாசம்னா பிளாக் கலரே கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க. இந்த போன்ல கடைசியா நம்ம கேமரான்னு பாத்துடலாம். அந்த கேமரான்னு பார்க்கும்போது உங்களுக்கு பிரைமரி கேமரா 50 கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா வந்து டெப்த் வந்து 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல வந்து அல்ட்ரா வைடு கேமரா கொடுக்கல. கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கோங்க, அல்ட்ரா வைடு கொடுக்கல.
அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க. நீங்க பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சர்ல ஃப்ரண்ட் கேமரால நீங்க வந்து 4K 13 வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரால 32 மெகா பிக்சர்ல 1080 13 வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ப்ளூடூத் ஆப்ஸ், தேவையில்லாத அன்வான்ட் ஆப்ஸ் வந்து நிறையவே இருக்கும் இந்த போன்ல. அது இந்த போன்ல இருக்கும். நீங்க தேவையில்லாத ஆப்லாம் வந்து நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். அதுக்கு அன்வான்ட் ஆப்ஸ் வந்து நிறையவே கொடுத்துருப்பாங்க. ஆனா நீங்க டெலிட் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. அதனால வந்து அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ப்ளூடூத் ஆப்ஸ் நீங்க டெலிட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவை உள்ள ஆப்ஸை மட்டும், அப்ளிகேஷனை மட்டும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் கடைசியா பட்ஜெட் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். நடுவில் வந்து ஸ்டோரேஜ் பத்தி சொல்லும் போதே சொல்லியிருப்பேன். பட்ஜெட் வந்து 20,000 ரூபாய். கார்டு ஆஃபர் வந்து 2,000 ரூபாய் இருக்கு. 20,000 போனை நீங்க 18,000 கொடுத்து வாங்கிக்கலாம். அது மாதிரி எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து 2,000 இருக்கு. அப்போ ஏதாவது போன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஒரு 2,000 பிளஸ் கிரெடிட் கார்டு 2,000 ஒரு 4,000 சேவ் பண்ணிட்டு இந்த போன் வந்து கண்டிப்பா நீங்க வாங்கிக்கலாம். இந்த போன் பேட்டரியை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து 7300 மில்லி ஆம்பியர்னு சொல்லி தான் இந்த IQ Z10 கொண்டு வந்திருக்காங்க. அதனால அதுக்கு ப்ராசஸரும் ஓகேவா தான் இருக்கு. கேமரா வந்து 50 மெகா பிக்சர் ஒரு கேமரா பிரைமரி கொடுத்திருந்தாலும் எடுக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து நல்லாவே இருக்கு. போட்டோ வீடியோஸ் எல்லாமே வந்து ஒரு அளவுக்கு டீசெண்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. போட்டோல எந்த குறையுமே இல்லை. அல்ட்ரா வைடு அந்த டெலிஃபோட்டோ தான் இந்த போன்ல வந்து எதிர்பார்க்க முடியாது. நம்ம சேனல்ல பாக்குறவங்க கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த போனை யாராவது வாங்குனீங்கன்னா கண்டிப்பா இந்த போன் எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.